ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரிஜினிகா கிச்சன். இன்றைக்கி பார்க்க போகிறது கிருஷ்ண ஜெயந்தி ஸ்பெஷல் அவல் குழி பணியாரம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு கப் அளவுக்கு கெட்டிய வெள்ளை அவல் எடுத்திருக்கேன். இதை 2 தடவை கழுவிட்டு 15 நிமிஷம் ஊற வச்சிடலாம். வெள்ளை அவலுக்கு பதில் சிகப்பு அவல் வேணாலும் சேர்த்துக்கலாம். 15 நிமிஷத்துக்கு பிறகு அவல் நல்லா ஊறிச்சு. இப்போ இதை நாம் அரைச்சிடலாம். அரைச்ச அவலில் 1 கப் வெல்லம் துருவி வச்சுருக்கேன். இதில் சேர்த்து அரைச்சிடலாம். அவலில் கொஞ்சம் தண்ணி சேர்த்து அரைச்சிருக்கேன். வெல்லம் சேர்த்ததால் மாவு இப்படி இருக்குது. இதை ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். 1 கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்திருக்கேன். இதில் சேர்த்துடலாம். கோதுமை மாவுக்கு பதில் அரிசி மாவு வேணாலும் சேர்த்துக்கலாம். உப்பு கொஞ்சம் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்துடலாம். நல்லா கலந்தாச்சு. திக்காக இருந்துச்சுன்னா கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க. 1/2 கப் தேங்காய் திருக்கி வச்சுருக்கேன். இதில் சேர்த்துடலாம். ஏலக்காய் தூள் கொஞ்சம் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்துடலாம். மாவை 1 மணி நேரம் ஊற வச்சிடலாம். குழிப்பணியார கல்லில் எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் சூடானதும் 1 மணி நேரத்துக்கு பிறகு மாவு நல்லா ஊறிடுச்சு. இப்போ இதை நாம் ஊற்றிடலாம். எண்ணெய்க்கு பதில் நெய் வேணாலும் சேர்த்துக்கலாம். ரெண்டு பக்கம் நல்லா வெந்துருச்சு. இப்போ இதை நாம் எடுத்துடலாம். மீதி மாவை எல்லாத்தையும் ஊற்றி எடுத்துடலாம். நம்மளுடைய அவல் குழி பணியாரம் ரெடி ஆயிடுச்சு. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ரிஜினிகா கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.